வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஃப்ரீடம். இந்த உலகத்தில் பல இடங்கள் அதிசயத்தையும் ஆன்மீக ரகசியத்தையும் கொண்டுள்ளது. அவற்றில் ஒன்று மனிதர்களால் அடைய முடியாத மலை, அதுவே கைலாச மலை. இந்த மலைக்கு அருகில் செல்ல முடியாது, அதை ஏறவும் முடியாது. ஆனால் அதன் அருகில் சென்றவர்கள் சொல்வதெல்லாம் அங்கு ஒரு அற்புத ஒளி, சக்தி மற்றும் அமைதி இருக்கிறது என்று. கைலாச மலை. இந்த மலை திபெத் மாகாணத்தில் ஹிமாலயத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இதன் உயரம் சுமார் 6638 மீட்டர். இந்த மலை எந்த நாட்டிற்கும் முழுமையாக சொந்தமல்ல, அது இயற்கையின் சின்னம். இது பல மதங்களின் மையமாக கருதப்படுகிறது. ஏன் கைலாச மலையை பூமியின் தொப்புள் என்று அழைக்கிறார்கள்? பண்டைய இந்து நூல்களில் கைலாசம் பூமியின் மைய சக்தி புள்ளி என்று கூறப்படுகிறது. பூமியின் ஆற்றல் கோடுகள் அனைத்தும் சேரும் மைய புள்ளியாக இதை சித்தாந்தம் கூறுகிறது. இதனால் தான் இதை தொப்புள் ஆஃப் எர்த் என்ற ஆன்மீக ரீதியாக அழைக்கப்படுகிறது. மனித உடலின் நாபி சக்தி மையமாக இருப்பது போல பூமியின் நாபி சக்தி மையம் கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது. பல யாத்ரிகர்கள் கூறுவது கைலாசத்தின் அருகில் சென்றால் ஒரு ஒளி அதிர்வு கேட்கப்படுகிறது என்று. அது ஒரு இயற்கையான ஓம் என்ற ஒளியைப் போல் இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த ஒளி மிகுந்த காந்த கதிர்வீச்சு மற்றும் பனிக்கட்டிகள் ஏற்படுத்தும் அதிர்வு என்று விஞ்ஞானிகள் கூறினாலும் ஆன்மீக ரீதியில் அது இறைவனின் மூச்சு ஒளி என்று நம்பப்படுகிறது. கைலாசத்தின் மேல் உருவாகும் அற்புதம். ஒவ்வொரு வருடமும் சில நாட்களில் சூரியன் கைலாச மலைக்கு மேலாக சரியாக படும் பொழுது மலையின் நிழல் ஸ்வஸ்திக் வடிவமாக மாறுகிறது. இதை இந்தியர்கள், புத்த மதத்தினர், ஜனனர்கள் அனைவரும் சக்தி மற்றும் நம்பிக்கையின் சின்னமாக கருதுகிறார்கள். மிக அற்புதமான விஷயம் என்னவென்றால், கைலாச மலைக்கு சுற்றிலும் 4 முக்கிய நதிகள் பிரிக்கின்றன. இந்தஸ், சத்லஸ், பிரம்மபுத்திரா, கர்நாலி என்னும் 4 நதிகள் இந்த மலையிலிருந்து தொடங்குகிறது. இவை அனைத்தும் 4 திசைகளில் பாய்கிறது. இதனை பண்டைய நூல்கள் சிவனின் 4 முகங்களிலிருந்து வெளிவரும் நதிகள் என்று கூறுகிறது. கைலாய மலை 4 பெரிய மதங்களின் பவித்திரமான இடம் என்று கருதப்படுகிறது. இந்து மதம், புத்த மதம், ஜனன மதம், பொன் மதம். இதனால் இதை மதங்களின் சந்திப்பு மலை என்று அழைக்கிறார்கள். கைலாச மலைக்கு அருகில் 2 அற்புதமான ஏரிகள் உள்ளன. மனசரோவர் ஏரி, ராகஸ்தர் ஏரி. இவை இரண்டும் ஒரே இடத்திலிருந்து புறப்படும் ஏரி. ஆனால் மனசரோவர் ஏரியின் தண்ணீர் இனிமையாகவும் ராகஸ்தல் உப்பாகவும் காணப்படுகிறது. இந்த இரு ஏரிகள் நன்மையையும் தீமையையும், அதே போல தெய்வத்திற்கும் அசுரனுக்கும் இடையேயான சமநிலையை குறிக்கிறது. யாரும் கைலாசத்தை ஏற முடியாததன் ரகசியம் என்ன? இது வெறும் மலை அல்ல, இது ஒரு உயிருடன் இருக்கும் சக்தி மையம். பல நூற்றாண்டுகளாக கைலாச மலை ஏற முயற்சித்த பலரும் தோல்வியடைந்தனர். விசித்திரமானது என்னவென்றால், அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான அனுபவத்தை கூறியுள்ளனர். 1950களில் சில ஐரோப்பிய ஆய்வாளர்கள் கைலாசத்தை ஏற முயன்றனர். ஆனால் அவர்கள் மலையின் பாதி உயரம் சென்றவுடன் மிகுந்த குழப்பம், திசை தடுமாற்றம் ஏற்பட்டதாக திரும்பி வந்தனர். அவர்கள் கூறியது மலை முழுவதும் அதிர்வது போல இருந்ததாகவும் ஒரு பெரிய சக்தி எங்களை கீழே தள்ளுவது போல உணர்ந்ததாகவும் கூறினார்கள். திபெத்திய யாத்ரீகர்கள் கூறுவது கைலாச மலை சுற்றி அதிர்ச்சி அளிக்கும் காந்த அலைகள் இருப்பதாகவும், கைலாயத்தை சுற்றி வரும் ஒருவர் சில மணி நேரம் நடந்தாலும் அவரது முடி, நகம், உடல் மெதுவாக வயது மாறுவது போல தோன்றும் என்று கூறுகிறார்கள். அதனால் கைலாசம் அருகே நேரமும் வேகமும் மாறுபடுகிறது என்று நம்பப்படுகிறது. பல வருடங்களுக்கு முன் ஒரு சீன இராணுவ குழு 1950களில் கைலாசத்தை ஏற அனுமதி பெற்றது. ஆனால் அவர்கள் உச்சியை அடைந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை. அந்த குழுவில் சிலர் 1 ஆண்டுகளுக்குள் உடல் நலம் குன்றி மரணம் அடைந்தார்கள் என்று திபெத்திய வழிகாட்டிகள் கூறுகின்றனர். மற்றும் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த பென் ஹெக்லர் கைலாசத்தை ஏற முயன்றார். ஆனால் அவர் திரும்பிய சில மாதங்களில் திடீரென மரணம் அடைந்தார். அதற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. அந்த அனுபவத்தை பற்றி அவர் சொன்ன கடைசி வார்த்தை, அந்த மலை உயிரோடு இருந்தது, நான் அதனுள் ஏதோ மூச்சு விடுவதை உணர்ந்தேன். கைலாய மலையை குறித்து விஞ்ஞானிகள் கூறுவது, கைலாய மலை ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வார்டெக்ஸ், அதாவது ஒரு பரந்த காந்த மையம். அது பூமியின் மையத்துடன் நேரடியாக இணைந்திருக்கும். அது உண்மைதான். அந்த இடத்தில் கேம்பஸ் வேலை செய்யாது. அந்த காந்த அலைகள் மனித உடல்,
இதய துடிப்பு, நரம்பு மண்டலம் ஆகியவற்றில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இதனால் பலர் திடீரென உடல் சோர்வு, மன அழுத்தம், மன அமைதி இழப்பு ஆகியவற்றை அனுபவிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். பண்டைய சைவ ஆகமங்களில் சொல்லப்படுவது கைலாசம் சிவபெருமானின் திருமேனி. அதனை ஏறுதல் என்பது அவன் உடலை தொடுதல் போன்றது. அதாவது கைலாசம் மனிதனின் சோதனையை ஏற்காது. அது ஒரு தெய்வீக பரிமாணம். அங்கு செல்வது உடல் வழியாக அல்ல, ஆன்மா வழியாக மட்டுமே முடியும் என்று. திபெத்தியர்கள் கைலாசத்தை ஏறுவது ஒரு பாவம் என்று நம்புகிறார்கள். அவர்கள் மலையை சுற்றி நடப்பது மட்டுமே செய்கிறார்கள். ஒரு சுற்று முடிந்தால் ஒரு வாழ்க்கை பாவம் நீங்கும் என்றும் 13 சுற்று முடிந்தால் மோட்சம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். கைலாசம் மலை, அதை ஏற முடியாதது ஒரு அதிசயம் அல்ல. அதை அடைய முடியாதது என்பது தோல்வி அல்ல. அதை உணர முடியாததே நம் ஆன்மீக பயணத்தின் தொடக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.